இந்தியன் ஏர்போர்ட்ஸ்லேருந்து வந்திருக்கக்கூடிய கிரவுண்ட் டியூட்டிக்கான ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற ப்ரீஃபாக வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஸ்டெப்பாக எல்லாமே வந்து புரியும். அதோட இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஜாபோட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த லிங்க்கு கிளிக் பண்ணாமல் போதும், டேரெக்டாக இதோடைய அஃபிஷியல் வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து ஓப்பன் ஆயிரும். இதுதான் இதோடைய அஃபிஷியல் வெப்சைட், சரிங்களா? AFCAT அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாவே போதும். இதோட அஃபிஷியல் வெப்சைட் வந்து இப்படி தான் இருக்கும், இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட வெப்சைட்டு. இதில் வந்து பார்த்திங்கன்னா செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன அண்ட் 2025க்கான டெக்னிக்கல் அண்ட் நான் டெக்னிக்கல் அண்ட் கிராஜுவேட் அண்ட் NCC ஸ்பெஷல் என்ட்ரி இந்த அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேலே போயிட்டே இருக்கும். அந்த நோட்டிஃபிகேஷனை நீங்கள் கிளிக் பண்ணாலும் சரி, அண்ட் கீழே வந்து பார்த்திங்கன்னா லேட்டஸ்ட் நியூஸில் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ரீசெண்டாக வந்து என்னென்ன அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆகிருக்கு அப்படின்றத வந்து கொடுத்துருப்பாங்க. கீழே வந்து அட்வர்டைஸ்மெண்ட் ஆக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, அதை நீங்கள் கிளிக் பண்ணால் போதும் உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆகும். அதுக்கு மேலே இருக்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் அப்ளிகேஷன் லிங்க் வந்து வந்துடும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் சைன் அப் பண்ண வேண்டியதாக இருக்கும். உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் இருக்கிற நேமை வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நீங்கள் என்ட்ரு பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய 10th மார்க் ஷீட்டில் என்ன நேம் இருக்குது அதை அப்படியே என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுடைய மெயில் ஐடி, உங்களுடைய ஃபோன் நம்பரை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெரிஃபிகேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓடிபி ஜெனரேட் பண்ணி ஓடிபி வந்து பார்த்திங்கன்னா ரிசீவ் ஆன் மெயில், அதாவது மெயிலையும் ஒரு ஓடிபி வரும் அண்ட் உங்களுடைய மொபைல் நம்பர்லேயும் ஒரு ஓடிபி வரும். அதை என்ட்ரி பண்ணிவிட்டு இங்கே வந்து கேப்சா வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த கேப்சா ஒன்று என்ட்ரி பண்ணிட்டு சைன் அப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகும். ஒன்ஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மெயில் ஐடி, சரிங்களா, உங்களுடைய மெயில் ஐடி உங்களுடைய பாஸ்வேர்டு கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து உங்களுடைய மெயில் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வந்து ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் லாகின் பண்ண பாருங்கள். அண்ட் இதுக்கான கேப்சர் கொடுத்துட்டு நீங்கள் லாகின் பண்ண உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ண சொல்லும். அந்த பாஸ்வேர்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பரில் வந்து மெசேஜ் வந்துடும், சரிங்களா? அந்த பாஸ்வேர்டு நீங்கள் போட்ட உடனே டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃப்ரம், அதாவது என்டாக் 2025க்கான ஸ்பெஷல் என்ட்ரிக்கான உங்களுக்கு இது வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து எதுக்காக கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா NCC ஸ்பெஷல் என்ட்ரி அண்ட் AFCAT ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா AFCAT, அதாவது உமன் அண்ட் மேல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நார்மலாக NCC இல்லாமல் அப்ளை பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ட்ரன்ஸில் வந்து உங்களுக்கு சில கண்டிஷன் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் படிச்சுட்டு ஓகே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சேவ் அண்ட் கண்டினியூன்னு நீங்கள் கொடுத்தாவே போதும், உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் ஆயிரும், சரிங்களா? சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்தாவே போதும், நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்து ஓப்பன் ஆயிரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கேண்டிடேட்ஸ் உங்களுடைய நேம் வந்து கேட்டிருக்காங்க. உங்களுடைய நேம் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. அண்டு உங்கள்கிட்ட வந்து மார்க் ஷீட், அதாவது மெட்ரிகுலேஷன் இருந்தால் எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா நோன்னு கொடுத்துக்கோங்க. அண்டு உங்களுடைய ஃபாதர் நேம் கேட்டிருக்காங்க. உங்களுடைய ஃபாதர் நேம் ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. அண்ட் உங்கள் ஃபாதருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இனிஷியல் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. உங்களுடைய மெயில் ஐடி, உங்களுடைய ஃபோன் நம்பர் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் எது என்ட்ரி பண்ணீங்களோ அதுதான் உங்களுக்கு இதில் வந்து ஓப்பன் ஆகும். அண்டு இதில் வந்து அதை அடுத்தல் இல்லாமல் நீங்கள், அதாவது உங்களுடைய ராங் இன்ஃபர்மேஷன் இல்லாமல் நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் க்ராசரி நீங்கள் இந்த கோர்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா எஸ்என் கொடுத்துக்கோங்க, அப்படி இல்லைனா நோன்னு கொடுத்துக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. உங்களுடைய ஐடி ப்ரூஃப் வந்து பார்த்திங்கன்னா உங்கள்கிட்ட என்ன இருக்குது, பேன் கார்டு, பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, ஓட்டர் ஐடி, உங்களுடைய 10th மார்க் ஷீட் இந்த மாதிரி உங்களுக்கு கேட்கும், சரிங்களா? பேன் கார்டை கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பேன் கார்டு நம்பரை வந்து நீங்கள் இதில் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். பேன் கார்டு நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேப்சாவில் தான் நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ப்ரொபோஷன் சொல்யூஷன் வந்து நீங்கள் கோர்ஸ் முடிச்சிருந்தீங்க அண்டு நீங்கள் ஆல்ரெடி பண்ணியிருந்தீங்க, இல்லை நான் பண்ணவே இல்லை அப்படின்னா நாட் அப்ளைடுன்னு கொடுத்துக்கோங்க. அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா DOCA, சரிங்களா, அது இருந்தால் எஸ்ன்னு கொடுங்க, இல்லைன்னா நோன்னு கொடுங்க. அண்ட் அட்மிஷன் IAF எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. நீங்கள் மெயிலாக ஃபீமேலான்னு கேட்டிருக்காங்க, மெயிலுன்னா மெயிலுன்னு கொடுத்துக்கோங்க, ஃபீமேலுன்னு கொடுத்துக்கோங்க. அண்டு உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேட்டிருக்காங்க. இவங்க கொடுத்துருக்க இந்த ஃபார்மேட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா? இவங்க கொடுத்துருக்குற இந்த ஃபார்மேட்டில் மட்டும்தான் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு கன்ஃபார்ம் டேட் ஆஃப் பர்த்தும் கேட்டிருக்காங்க. நீங்கள் மேலே என்ன சூஸ் பண்ணீங்களோ அதே டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கீழவும் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ரெண்டும் சேமாக இருந்தால் மட்டும்தான் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுக்க முடியும், சரிங்களா? சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா எஜுகேஷனல் லெவலில் வந்து உங்களுக்கு காட்டும். எஜுகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிராஜுவேட், அதாவது 10th +2 முடிச்சுட்டு கிராஜுவேட் படிச்சிருந்தா ஓகே, கிராஜுவேட், போஸ்ட் கிராஜுவேட் அண்ட் இன்டர்ன் போஸ்ட் கிராஜுவேட் நீங்கள் எது படிச்சிருந்தாலும் நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இப்போ போஸ்ட் கிராஜுவேட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா இங்கே ஆப்ஷன் A அண்ட் B C D இந்த மாதிரி வரும். இந்த A அண்ட் B C என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஜுவேட்டில் வந்து BE BTech இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா
இவங்க வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் வந்து கேட்டிருக்காங்க, அதாவது இன்ஜினியரிங் ஆக்ட் இந்த மாதிரி வந்து இன்ஜினியரிங்கில் படிச்சிருந்தா நீங்கள் ஏன்னு கொடுத்துக்கலாம். அண்டு பிஇயில் வந்து பார்த்தீங்கன்னா பிஇ பிடெக்கில் இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்டெல்லாம் நீங்கள் முடிச்சிருந்தா நீங்கள் வந்து பி என்ற ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். அண்டு சி என்ற ஆப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் காமர்ஸோ அல்லது பிபிஏ எம்பிஏ பிஎஸ்சி இந்த மாதிரி நீங்கள் படிச்சிருந்தா நீங்கள் சி என்ற ஆப்ஷனை வந்து கொடுத்துக்கலாம். இதில் வந்து எதுவுமே கிடையாது அப்படின்னா பிஇ பிடெக்கில் வந்து பார்த்தீங்கன்னா நாட் ஃபில்லிங் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டகரியில் வந்து டியில் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து நீங்கள் டி என்ற ஆப்ஷனை வந்து கொடுத்துக்கலாம். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா டி என்ற ஆப்ஷன் வந்து கொடுத்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து நீங்களே என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய காலேஜ் நேமு எல்லாமே நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் டி இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் ஆர்ட்ஸு பிஸ்னஸ்ஸு இந்த மாதிரி பிபிஏ சிஏ பிஎஸ்சி இந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய காலேஜ் நேம்லேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இவங்க இதிலே சூஸ் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் நீங்கள் டெக்னாலஜியில் வந்து என்ன டிபார்ட்மெண்ட் படிச்சிங்க அதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. டெக்னாலஜி சூஸ் பண்ணிட்டீங்க. டெக்னாலஜியில் வந்து பார்த்திங்கன்னா என்ன இன்ஜினியரிங் படிச்சிங்க அண்டு உங்களுடைய பாசிங் இயர். சரிங்களா? உங்கள் இயர் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் உங்களுடைய காலேஜ் இன்ஸ்டிடியூட்டோட நேமை வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்ஸ் என்ட்ரி பண்ணிட்டு அண்ட் குவாலிஃபிகேஷன் யூனிவர்சிட்டி நீங்கள் வந்து எந்த யூனிவர்சிட்டியில் படிச்சிங்க உங்களுடைய யூனிவர்சிட்டி நேம் வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து என்ன அப்படின்ற ஃபுல் டீட்டெயில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே உங்களுக்கு ஷோ ஆகும். 2024 வந்து பார்த்திங்கன்னா 30ஆம் தேதி வரைக்கும் நீங்கள் உங்களுக்கான ஏஜ் லிமிட் என்ன அப்படின்ற எல்லா இதுவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் கால்குலேட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு டேட்டு வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். இவங்க கொடுத்துருக்குற இந்த சூஸ் பண்ணுற மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். இல்லை இவங்க கொடுத்துருக்குற மாதிரி நீங்கள் ஸ்லாஷ் பண்ணி கூட உங்களுடைய மார்க் ஷீட்டில் இருக்கிற டேட்டை வந்து நீங்கள் என்ட்ரி கூட பண்ணிக்கலாம். சரிங்களா? ஒன்ஸ் என்ட்ரி பண்ணிவிட்டு உங்களுக்கான பர்சன்டேஜ் சரிங்களா உங்களுடைய நீங்கள் காலேஜ் படிச்சிங்க இல்லையா உங்கள் க்ராசரி பர்சன்டேஜ் வந்து டோட்டலாக ஓவராலாக ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயர் இந்த மாதிரி எல்லாமே வந்து கொடுத்து பர்சன்டேஜ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு கொடுத்துக்கணும். உங்களுக்கு ஓவராலாக எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அதை வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் உங்கள் 10th +2 வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து இவங்க சொல்லியிருக்கிற மாதிரி உங்களுடைய பர்சன்டேஜ் வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். இவங்க சொல்லியிருக்கிற மாதிரி ஃபிசிக்ஸு அல்லது கெமிஸ்ட்ரி இந்த மாதிரி மேத்தமெட்டிக்ஸ் இந்த மாதிரி இருந்தால் உங்களுடைய ஃபிசிக்ஸில் வந்து எவ்வளோ மார்க்கு அண்ட் மேத்தமெட்டிக்ஸில் வந்து எவ்வளோ மார்க்கு அப்படின்ற மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்டு இதில் ஃபிசிக்ஸு மேத்தமெட்டிக்ஸ் இல்லாதவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா என்ட்ரி வந்து 0 அப்படின்னு என்ட்ரி பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் அண்டு கண்டினியூ கொடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லாதவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒன்லி 0 அப்படின்ற கொடுத்துட்டு நீங்கள் சேவ் அண்டு கண்டினியூன்றது வந்து கொடுக்கலாம். சேவ் அண்டு கண்டினியூ கொடுத்துட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷனில் வந்து என்னென்ன கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படின்ற எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது, பிளேயிங் இருக்குது, அண்டு மெட்ரோலாஜி இருக்குது, அண்ட் லாஜிஸ்டிக் இருக்குது, அண்ட் வெப்பன் சிஸ்டம் ஹேண்டலிங் இருக்குது. நீங்கள் உங்களுடைய ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி என்ன, செகண்ட் ப்ரையாரிட்டி என்ன, தேர்ட் ப்ரையாரிட்டி என்ன இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்தெந்த ஜாபுக்கு வந்து என்னென்ன ப்ரையாரிட்டி கொடுக்குறீங்களோ அதெல்லாம் கொடுத்துட்டு நீங்கள் சேவ் அண்ட் கண்டினியூ வந்து கொடுக்கணும். ஒன்ஸ் சேவ் அண்ட் கண்டினியூ கொடுத்துட்டு நீங்கள் என்சிசி சர்டிஃபிகேட் உங்கள் கையில் இருந்தால் எஸ்ன்னு கொடுங்க, இல்லைனா நோன்னு கொடுங்க. அண்ட் ஏஎஃப்எஸ்பி நீங்கள் முடிச்சிருந்தீங்கன்னா இல்லை எஸ்எஸ்பி முடிச்சிருந்தீங்கன்னா எஸ்ன்னு கொடுங்க, நோன்னு கொடுத்துக்கோங்க. அண்டு நீங்கள் வந்து இந்த நியூஸ் வந்து எதில் பார்த்தீங்க அது வந்து கொடுத்துக்கோங்க. நீங்கள் சோஷியல் மீடியாவில் இருந்தாலும் சரி அண்டு ஆக்டிடியூடு கேட் எக்ஸாம் எழுதியிருந்தால் எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. அதுக்கான ஃபுல் இயர் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைனா நோன் கொடுத்துட்டு நீங்கள் சேவ் அண்ட் கண்டினியூ வந்து கொடுத்துக்கோங்க. அண்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக உங்களுடைய அட்ரஸ் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய டோர் நம்பர் அண்ட் உங்களுடைய ஊர் பெயர், உங்கள் ஸ்டேட்டு நீங்கள் எந்த ஸ்டேட் இருக்குங்க அந்த ஸ்டேட்டு, உங்களுடைய டிஸ்ட்ரிக்டை செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய சப் டிஸ்ட்ரிக், உங்களுடைய பின்கோட் நம்பரை வந்து என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? உங்களுடைய நியரஸ்ட் ரயில்வே ஸ்டேஷன் அண்டு உங்களுடைய ஃபோன் நம்பர், டெலிஃபோன் நம்பர் இருந்தாலும் சரி, அண்ட் உங்களுடைய மொபைல் நம்பர், உங்களுடைய ஆதார் நம்பரை வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணுற மாதிரி இருக்கும். இவங்க கொடுத்துருக்குறாங்க இல்லையா ஆதார் நம்பர். ஆப்டிடியூட் கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜம்மு காஷ்மீர், அசாம், மகளே இவங்க எல்லாம் தவிர்த்து இது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கொடுத்துக்கணும். இவங்க செகண்டரி அட்ரஸ் வந்து கேட்டிருக்காங்க. உங்களுக்கு வந்து பிரைமரி அட்ரஸ் செகண்டரி அட்ரஸ் சேமாக இருந்துச்சுன்னா நீங்கள் எஸ்என் கொடுத்த உடனே அடுத்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்திங்கன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபி, உங்களுடைய சிக்னேச்சர் அண்ட் தம்பு இன்ஃபர்மேஷன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கலர் ஃபோட்டோ நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய சிக்னேச்சர்
அண்டு இவங்க தம் பிரிண்டில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் மேல் கேண்டிடேட்டாக இருந்தால் உங்களுடைய லெஃப்ட் ஹேண்டும் அண்டு ஃபீமேல் கேண்டிடேட்டாக இருந்தால் உங்களுடைய ரைட் ஹேண்டு தம்லும் வைக்கணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் அப்லோடு பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இவங்க சொல்லியிருக்கிற மாதிரி கலர் ஃபோட்டோ, சிக்னேச்சர் அண்ட் தம்பு இன்ஃபர்மேஷன் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்கேன் பண்ணி பிடிஎஃபாக வந்து வச்சுக்கோங்க. அண்டு பிடிஎஃப் இல்லைன்னா பிஎன்ஜி ஃபார்மேட்டில் நீங்கள் வச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய லைவ் இமேஜை வந்து கேப்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கம்ப்யூட்டர் சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கேமரா வந்து அவைலபிளாக இருக்கும். அந்த கேமரா மூலிமா உங்களுடைய பிக்சரை வந்து நீங்கள் அலோட் பண்ணி நீங்கள் டேரெக்டாக உங்களுடைய ஃபேஸை வந்து நீங்கள் காட்டுற மாதிரி இருக்கும். உங்களுடைய ஃபேஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மொபைலில் வந்து நீங்கள் ரைட்டு, லெஃப்ட்டு அண்டு அப்பு, டவுனு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஹேண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு உங்களுடைய ஐஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பிளிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து ஓகே அப்படின்ற ப்ராசஸில் வந்து பார்த்திங்கன்னா ஓகே அப்படின்னு ஆகிடுச்சுன்னா நீங்கள் எஸ் கொடுத்துட்டு அண்ட் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு ப்ராசஸில் நீங்கள் போயிடலாம். அப்படி ஃபெயில்டு இருந்துச்சுன்னா நீங்கள் திரும்பவும் அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு உங்களுடைய பிளேசஸ் வந்து கொடுத்துட்டு அண்டு சேவ் அண்டு கண்டினியூ கொடுக்க பாருங்கள். சரிங்களா? சேவ் அண்டு கண்டினியூன்றதை நீங்கள் கொடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிரும். உங்களுடைய எக்ஸாம் சென்டர் வந்து உங்களுக்கு நியரஸ்ட்டு எந்த எக்ஸாம் சென்டர் இருக்கோ அது எக்ஸாம் வந்து கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து சென்னை கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து சென்னை கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு நியரஸ்ட்டாக எது இருக்கோ சென்னை, பெங்களூர், கோயம்புத்தூர் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விதமான அதாவது ஜாப் லொக்கேஷன் கிடையாது, உங்களுடைய எக்ஸாம் சென்டர் லொக்கேஷன் வந்து நிறைய இடத்துல வந்து கொடுத்துருக்காங்க. அந்த எக்ஸாம் சென்டர் வந்து நீங்கள் உங்களுக்கு என்னவோ அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட்டு கொடுத்த உடனே நீங்கள் ஃபஸ்ட்டு இருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் என்ன ஃபில் பண்ணிட்டு வந்தீங்களோ அது ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? நீங்கள் வந்து ஃபுல்லாக தரவாக வந்து செக் பண்ணிட்டு நீங்கள் அப்ளிகேஷன் நீங்கள் ஏதாவது தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா பிரிண்ட் அப்ளிகேஷன் ஃபார்முக்கு சைடில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலர் டிக் இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடிட்டுன்னு கொடுத்து நீங்கள் இது பண்ணிக்கலாம். அப்படி எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னா சேவ் அண்ட் ப்ராசஸ் அண்ட் பேமெண்ட்டு அப்படின்றது நீங்கள் கொடுத்த உடனே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி தான் ப்ராசஸில் வரும். உங்களுக்கு வந்து 2 விதமாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஒன்று நெட் பேங்கிங்கில், இன்னொன்று யூபிஐ மூலமாகவும் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒன்ஸ் கொடுத்தீங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் கிரெடிட் கார்டில் நீங்கள் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரியும், டெபிட் கார்டில் அமௌண்ட்டு பே பண்ணுற மாதிரியும், அண்ட் நெட் பேங்கிங்கில் பே பண்ணுற மாதிரியும், அண்டு கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி நீங்கள் யூபிஐடி மூலிமாவும் நீங்கள் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸஸ் வந்து நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ₹649 நீங்கள் ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். பே பண்ணிட்டு நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுடைய ஆல் டிக்கெட் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் வந்து எப்போ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22 பிப்ரவரிலேருந்து 25 பிப்ரவரி வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அண்டு உங்களுக்கு எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் மேலே எனக்கு டவுட் இருக்குது. இந்த பிளேயிங் பிரான்ச்சு டெக்னாலஜிக்கு வந்து என்ன குவாலிஃபிகேஷன்னு எனக்கு தெரியல, அண்டு ஏஜ் ரிலாக்ஸேஷன் எவ்வளோ எனக்கு தெரியல அப்படின்னா உங்களுக்கான எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஃப் இருந்தாலும் சரி, உங்களுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் இருந்தாலும் சரி, எல்லா பிடிஎஃப்பும் வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் எல்லாமே கொடுத்துருக்கேன். அண்ட் ஜென்ரல் டியூட்டி இருந்தாலும் சரி, அண்ட் ஃப்ளையிங் பிரான்ச் இருந்தாலும் சரி, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் டேட்டா என்ட்ரி, என்சிசி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக எல்லாமே கொடுத்துருக்கேன். அண்ட் ஃப்ளையிங் பிரான்ச்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் 10th + 2ல் நீங்கள் சயின்ஸ் அதாவது மேத்ஸ் அண்ட் ஃபிசிக்ஸில் 50% மார்க் இருந்தால் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்டு கிரவுண்டு டியூட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா டெக்னிக்கல் பிரான்ச்சுக்கு அண்டு கிராஜுவேட்டில் வந்து மினிமம் 50% உங்களுக்கு வந்து மார்க் இருக்கணும். அண்டு இவங்க சொல்லியிருக்கிற மாதிரி இந்த டிபார்ட்மெண்ட்டில் இருந்தால் நீங்கள் வந்து ஏ அண்டு பி அண்டு சி வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கிரவுண்ட் டியூட்டி நான் டெக்னிக்கலுக்காக உங்களுக்கு வெப்பன் சிஸ்டமுக்காக கேண்டிடேட் வந்து என்ன படிச்சிருக்கணும், அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் லஜிஸ்டிக்காக 10th + 2 முடிச்சுட்டு அண்டு சயின்ஸு அண்டு ஃபிசிக்ஸு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இருந்தால் நீங்கள் வந்து டைரெக்டாக அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லைனாலும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 30 நவம்பர் அதாவது 31 நவம்பர் 2024 அன்றைக்கி வரைக்கும் நீங்கள் ஆன்லைன் மூலமாக நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அண்ட் பிப்ரவரி மார்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாமினேஷன் முடிஞ்சு உங்களுக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கான எக்ஸாமினேஷன் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் ₹550 நீங்கள் வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும்.
அண்ட் ஸ்பெஷல் என்ட்ரி NCC இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் வந்து ஃபேஸ் கிடையாது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஒவ்வொரு எக்ஸாமில் அது ஃபிசிக்கல் டெஸ்ட் இருந்தாலும் சரி அண்டு எக்ஸாமினேஷன் இருந்தாலும் சரி அண்டு உங்களுக்கான ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டு எது இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து எவ்வளோ மார்க் இருக்கணும், உங்களுடைய எவ்வளோ ஹைட் இருக்கணும், உங்களுடைய செஸ்ட் எவ்வளோ இருக்கணும், எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிடிஎஃப்ல எல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு என்ன குவாலிஃபைடாக இருக்குங்களோ அந்த உங்களுக்கு எது கம்மியாக இருக்கோ அதை வந்து நீங்கள் இம்ப்ரூவ் பண்ண பார்த்துக்கோங்க. சரிங்களா? 2025க்கான ஸ்பெஷல் டேட்டா என்ட்ரியான நோட்டிஃபிகேஷனு இது தான். ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ காய்ஸ், தேங்க்யூ.